நாளில் கர்த்தர் தந்தார். ஆமென். ஒருவேளை இந்த சத்தத்துக்கு நீங்க அப்படிதான் இருக்கலாம், பாஸ்டர் எல்லாம் வளர்ந்துட்டே இருக்காங்க, அவன் செட்டில் ஆயிட்டே இருந்தான், அவன் படிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டான், ஆனா நான் மட்டும் இப்படியே இருக்கிறேன், நான் வளரவே இல்லை, நான் உயரவே இல்லை, எனக்குன்னு ஒண்ணு கிடைக்கவே இல்லை, என் பிள்ளை மட்டும் இப்படி இருக்கிறான், என் பொண்ணு மட்டும் இப்படி இருக்கிறான், அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாள்ல கர்த்தர் தந்தார்ல, இது நடக்க போகிறது. இந்த காரியத்திற்காக ஜெபிக்கணும்னு சொல்றோம். உங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இது உண்மையில எனக்கு இதுக்காக ஜெபிக்கணும் பாஸ்டர். உண்மைதான். எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் விரும்புறேன். என் கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் வளர்றாங்க. நேற்றைக்கு வந்தவங்க எல்லாம் வளர்றாங்க, போன வாரம் செஞ்சவங்க எல்லாம் வளர்றாங்க. ஆனா நான் மட்டும் 40 வருஷமா 20 வருஷமா ஒரே காரியத்தை பார்த்துட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு வளர்ச்சி வராதா பாஸ்டர்? எனக்கு ஒரு உயர்வு வராதா பாஸ்டர்? கர்த்தர் என்ன வச்சுக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. ராஜா 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 இயேசு ராஜா, அற்புதத்தை செய்கிற எங்கள் தகப்பனே, அதிசயமானவரே, மகா பெரிய மேன்மைக்குரியவரே, ராஜாதி ராஜாவே, இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் இந்த வார்த்தைக்கு அவங்க பாத்திரமா இருப்பார்களானால், இது அவர்களுக்கு ஜெப குறிப்பு இருக்குமானால், இப்பொழுது இயேசுவே, அந்த மனுஷனுக்கு 40 வருஷமா சப்பானியா இந்த மனுஷனுக்கு கைகள் கால்கள் கரடுகளும் வெள்ளன் அடைந்தது போல இப்பொழுது என் பிள்ளைக்கு அதை வாய்க்க பண்ணுங்கப்பா. அவர்களுக்கு முன்பாக நிற்கும் போது என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போவதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. கடைசியாய்